ஹாய்ப்பா. இதுதான் நான் என்னோடய சேனலில் போடுற ஃபஸ்ட்டு லாங் வீடியோப்பா. என்கிட்ட வந்து ட்ரைபாடோ இல்லை மைக்கோ எதுவுமே கிடையாது. வீட்டில் என்கிட்ட இருக்கிற மொபைலை வச்சு மட்டும்தான் இது யூடியூப் ஸ்டார்ட் பண்ணேன். ஒரு 3 பேர் 4 பேர், அதாவது என் வீட்டுக்கார், என் பையன், என் அம்மா, இவங்கள வச்சு மட்டுமே நான் சப்ஸ்கிரைப் ஆரம்பித்தேன். இந்த சேனலில் இன்றைக்கி 33 பேர் என்னை நம்பி சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க, லைக் பண்ணியிருக்கீங்க. எனக்கு உண்மையாகவே ரொம்ப சந்தோஷமாக இருக்குப்பா. இருக்கிறத வச்சு நான் ஸ்டார்ட் பண்ணேன். இது எந்த அளவுக்கு சேனல் போகும் அப்படின்லாம் எனக்கு தெரியல. ஆனால் கடவுளை நம்பி நான் அதை ஆரம்பித்தேன். எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குப்பா. இது வரைக்கும் ஷார்ட்ஸ் மட்டும் தான் பார்த்தீங்க. என்னோடய லாங் வீடியோக்கும் நீங்கள் எல்லோரும் சப்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன்ப்பா. நேற்று வந்து திங்கக்கிழமை எல்லாமே நான் ஏற்கனவே அந்த ஷார்ட்ஸில் சொன்ன மாதிரி திங்கக்கிழமை வந்து மாதத்தில் ஒரு நாள் எல்லா விக்கிரகமே எடுத்து நான் தண்ணியில் வாஷ் பண்ணி வச்சுருப்பேன். அதுவும் அந்த ஜவ்வாதும், அந்த ஷார்ட்ஸில் சொன்ன மாதிரி ஜவ்வாதும், பச்சை கற்பூரம், ஏலக்காய். பச்சை கற்பூரம் ஏலக்காவும் நீங்கள் தனியாக மிக்சியில் பொடி பண்ணி வச்சுக்கோங்க, தூள் பண்ணி வச்சுக்கோங்க. ஜவ்வாது மட்டும் தண்ணியில் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதில் நம்ம விளக்கு பாத்திரம்லாம் கழுவிட்டு ஆரோ வாட்டரோ இல்லை மினரல் வாட்டரோ ஏதோ ஒன்று அதில் நம்ம இந்த பவுட்ரு கொஞ்சம் போட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த விளக்கு பாத்திரத்தை கொஞ்சம் ஊற வச்சு எடுத்தாலும் சரி, இந்த விக்கிரகம்லாம் அதே மாதிரி போட்டு எடுத்து வச்சிட்டாலும் நம்ம நிஜமாக சொல்கிறோம்ப்பா. நம்ம பூஜை ரூம் பக்கம் போனோன்னா நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியுங்க, கோவிலில் வந்து அந்த உள்ளே பார்த்திங்கன்னா மூலவர் உற்சவர்லாம் இருக்கிற அந்த உள்ளே பார்த்திங்கன்னா அப்படி ஒரு ஸ்மெல்லு வரும், அந்த பச்சை கற்பூரத்தோட ஸ்மெல். அந்த மாதிரி நம்ம பூஜை ரூமில் அவ்வளோ நல்லா இருக்கும்ப்பா. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறமா இன்றைக்கி எங்கள் வீட்டுக்காருக்கு பர்த்டேப்பா. ஆக்சுவலி சொல்லணுன்னா இன்றைக்கி ஒரு பர்த்டே வந்து அவர் மறுஜென்மம் எடுத்த மாதிரி நான் ஏற்கனவே ஒரு ஷார்ட்ஸில் சொல்லியிருந்தேன். ஒரு பெரிய சர்ஜரிக்கு அப்புறம் அவருக்கு வர பர்த்டே இன்றைக்கி. என்னை பொறுத்த வரைக்கும் இப்போ மறுஜென்மம் எடுத்து அவர் புதுசாக இந்த உலகத்துக்கு பிறந்து வந்த மாதிரி இது என்னுடைய அவரோட பிறந்த நாள் எப்படி கொண்டாடணுமோ அந்த மாதிரி தான்ப்பா நினச்சேன். எனக்கு வந்து பெருசாலாம் இந்த என்ன சர்ப்ரைஸ் பண்ணுறது அதெல்லாம் தெரியாது. என்னை பொறுத்த வரைக்கும் எங்கள் லைஃப்பில் வந்து இவ்வளோ பேர் மனுஷங்களாம் என் கூட வந்திருக்காங்களான்னு கேட்டால் எனக்கு தெரியாது. கண்டிப்பாக கடவுள் என் கூடயே வந்திருக்காருப்பா. ஆனால் இதையும் நான் சொல்லணும், கடவுள் வந்து நேராக வரல. ஒரு சில நல்ல உள்ளங்கள் எங்கள் வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள் எங்களுக்கு செஞ்சுருக்காங்க. நம்ம இன்றைக்கி ட்ரெடிஷ்னலாக இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணோம், நல்ல விஷயமாக ஸ்டார்ட் பண்ணோன்றதால நாள் எதுவும் சொல்லலைப்பா. விளக்கெல்லாம் ஏற்றி முடிச்சிட்டேன். விளக்கில் எண்ணெய்லாம் ஊற்றி பூவெல்லாம் போட்டு முடிச்சு வச்சிட்டேன்ப்பா. அப்புறம் எங்கள் வீட்டுக்கார் வந்ததுக்கப்புறமா விளக்கெல்லாம் ஏற்றி முடிச்சதும் அவங்க தீபார்த்தனை காமிச்சாங்க. அப்புறம் சுண்டல் தான்ப்பா இன்றைக்கி பிரசாதமாக செஞ்சுருந்தேன். சுண்டல், வெண்பொங்கல் ரெண்டுமே செஞ்சுருந்தேன். பட் சுண்டல் மட்டும்தான் நான் வீடியோ எடுத்தேன். டைம் ஆகிடுச்சு, ஏன்னா 8 மணிக்கு முருகன் கோவில் க்ளோஸ் பண்ணிடுவாங்களா. சரி கொஞ்சம் சீக்கிரமாக போகலாம், அப்புறம் பிரசாதம் கொடுக்கறதுக்கு ஆள் இருக்க மாட்டாங்க, அர்ச்சனைலாம் பண்ண லேட் ஆகிடும்னு சொல்லிட்டு கடகடன்னு எடுத்துகிட்டு கிளம்பியாச்சுப்பா. ஒரு பர்த்டேக்குமே அவருக்கு ஏதாவது ஒரு ஸ்பெஷலாக செய்யணும்னு நான் நினைப்பேன். அது என்னமோ தெரியல, நான் ட்ரை பண்ணும்போதெல்லாம் அது சொதப்புலேயே வந்து நின்றுடுது. ஆனால் அதுக்கு பதில் எப்போவுமே பிரசாதம், அப்புறம் வந்து ஆசிரமத்துக்கு சாப்பாடு கொடுக்குறது, இதெல்லாம் பழக்கம் ரொம்ப நாளாகவே இருக்குப்பா. அப்புறம் இந்த அம்மியும் உரலும் பற்றி நான் சொல்லியே ஆகணும்ப்பா. இடிக்கல்னு நான் வாடகை வீட்டில் இருக்கும்போது ஒரு அம்மா சொன்னாங்க, என்ன சொல்லுவாங்க பெரியவங்க சொல்லுவாங்கள்ல, பொம்பளை பிள்ளை இல்லாத வீடு வந்து மகாலட்சுமி கடாட்சம் இருக்காதுன்னு சொல்கிற மாதிரி இப்போ எவ்வளோ டெக்னாலஜி வளர்ந்துச்சு, மிக்ஸி, கிரைண்டர் எல்லாமே இருந்தாலும் வீட்டில் வந்து அம்மிக்கல் வந்து பெண் தெய்வம் மாதிரி அப்படி சொல்லுவாங்க. அது மாதிரி வாங்கி வச்சு சாமி கும்பிடுங்கப்பா. ரொம்ப ரொம்ப நல்லது. எல்லாருமே வாங்கி வச்சு சாமி கும்பிடுங்க.